ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ மாம் சேலஞ்சில் நான் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுறேன். அதில் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண விஷயம், அதாவது என்னன்னாக்க, எனக்கு வந்து இது 2வது பேபி. ஃபர்ஸ்ட் பேபி விஷயத்த நான் எல்லாத்தையும் பார்த்தாலும், புதுசாக நான் பார்த்த விஷயம் அப்படின்னாக்க, திடீர்னு முதல் ஒரு 3 வாரம் வந்து குழந்தை பிறந்த உடனே நல்லா தூங்கிட்டே இருந்துச்சுங்க. ஓகேவா? அது பெரிய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணேன். என்ன அப்படின்னாக்க, குழந்தை வந்து பகல் ஃபுல்லா நல்லா தூங்கும். நைட் ஆனாக்க வந்து நமக்கு குழந்தை தூங்காது. ஆள் மாத்தி ஆள் வச்சுட்டு இருக்கணும். இல்ல முழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது இயற்கையா எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ற விஷயம் தான். ஆனா ஈவினிங் ஒரு 5, 6 மணிலேருந்து நைட் ஒரு 12 மணி வரையும் கன்டினியூஸா கத்திட்டு இருந்தாங்க. குழந்தை வந்து தூங்கவே இல்ல. அழுதுகிட்டே இருக்கும். ஓகேவா? ஆ பால் கொஞ்சம் ப்ராப்பரா குடிக்க மாட்டான். பால் குடிச்சாலும் வாந்தி எடுத்துட்டே இருப்பான். அழுதுகிட்டே இருப்பான் ஹனிபி. எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நாங்க லக்கிக்கு இந்த மாரி ஃபேஸ் பண்ணல. அவன் தூங்கவே மாட்டான். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது வந்து ஒரு 3 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்டின்னா நார்மல் ஆயிடும்ன்றது நமக்கே ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இவனுக்கு வந்து நாங்க என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்டின்னா, கன்டினியூஸா அழுதுட்டே இருக்குது. நம்மளால அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணவே முடியல. அதாவது என்னன்னா, நெறைய என்ன டவுட் வரும் நம்ம ஊர் சைட்ல இருக்கும்போது, உறவு வந்துடுச்சா? ஏன்னா குழந்தைக்கு எங்கேயாவது சுளுக்கு கிளுக்கு பிடிச்சிருச்சோ, உறவு வந்துருச்சோ, தலை நிக்கலையே அப்டின்ற ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து நான் நெறைய விஷயம் இது பண்ணிட்டேன். ஏன்னா, ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள், இன்னொரு நாள், இன்னொரு நாள்ன்னும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகேவா? அப்படி நான் முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கிரேப் வாட்டர் நான் குழந்தைக்கு அதாவது லக்கிக்கு நான் குடுத்ததே இல்ல. இருந்தாலும் பரவால்ல, குழந்தைக்கு வந்து ஏதோ டைஜெஸ்ட் இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு கிரேப் வாட்டரும் வாங்கி குடுத்தேன். நோ யூஸ். அ அதனால எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. அதுக்கப்புறம் எலக்காரம் ஊத்தணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு அதையும் எலக்காரமும் வாங்கி, ஆ இத்தன ட்ராப்ஸ்ன்னு இந்த ஏஜ்க்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த 1 எம்எல், 2 எம்எல் அந்த மாரி நான் அதையும் குடுத்தேன். ஒண்ணுமே இதுவாகல. அப்புறம் உர மருந்துன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? உரைப்பான். அதுக்கப்புறமா வந்து ஜாதிக்காய், மாசிக்காய் அதையெல்லாம் உரைச்சு ஊத்துங்க. அதையும் உரைச்சு ஊத்தியாச்சு. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஒரு 3, 4 டேஸ்க்கு அப்புறமா பக்கத்துல தான் எனக்கு வந்து டெலிவரி நடந்தது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைய பார்த்த டாக்டர் கிட்ட போயிட்டு நானு எனக்கு செக்கப் இருந்துச்சு. நான் பாப்பாவ மட்டும் தூக்கிட்டு போகாம, அங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னாரு அப்டின்னா, அது பேர் கோலிக் டைம். அந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாசத்துல 2ண்ட் மந்த்ல இருக்கும். நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்டின்னாங்க. அதுக்கு வந்து ரொம்ப அழுதாரு. நான் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்டின்னா, கேஸ்ட்ரிக்கா அப்டின்னு ஒண்ணு எழுதி குடுத்தாரு. ஓகேவா? கேஸ்ட்ரிக்கா அப்படின்றது என்னன்னா, இது வந்து கேஸ் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கும். வேற ஏதாவது பெயின் இருக்கும். எல்லாமே ஈவ்னிங்ல தான் காட்டும் அப்டின்னாரு. இது வந்து ஆயில் மாரி இருக்கும். அதனால 5 ட்ராப்ஸ் மட்டும் தான் குடுக்கணும் அப்டின்னாரு. சரின்ட்டு நானு ஈவினிங் ஆனாக்க 5 ட்ராப்ஸ் குடுத்தேன். ஒரு 2, 3 டேஸ் ஆச்சு. அந்த ப்ராப்ளம் எனக்கு அப்பவும் சரியாகவே இல்ல. குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு 1 வாரம் ஆனவுனே எல்லாருமே அக்கத்து பக்கத்துலலாம் என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்படி வந்து குழந்தைக்கு உரம் வந்திருக்கும். ஆனா உரம் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல சுளுக்கு பிடிச்சுக்கிது. அந்த பெயின் இருந்தா குழந்தை பால் குடிக்காது. எனக்கு அதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தை வந்து பால் குடிக்கிறான். குடுத்தோம்னா குடிக்கிறான். ஆனா அந்த பால் எடுத்துட்ட உடனே அழ ஆரம்பிச்சுட்டான். தூங்கல குழந்தை. ஓகேங்களா? இது என்ன பண்றது? ஏது பண்றது? ஒண்ணுமே புரியல. அப்போ அவங்க வந்து இந்த உரம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுல போட்டு அத வந்து குழந்தைய ஆட்டி விட்டு அதெல்லாம் எல்லாமே ஓகே. ஏதோ ஒண்ணு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. எது பண்ணாலும் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துரும்ல. அந்த மாரி வந்தாச்சு. அப்புறம் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரம் பண்ணுவாங்க இல்லையா? அதையும் பண்ணிட்டு வர சொன்னேன். எது பண்ணாலுமே செட் ஆகல. ஆ நான் ஒரு 2, 3 நாள் யோசிக்க ஆரம்பிச்சேன். என்ன ஆகுது அப்டின்னா, பகல்ல குழந்தை ரொம்ப நேரம் தூங்கும்போது 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் கூட ஃபீட் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணணும். பட் குழந்தை தூங்குதே நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்றது? நைட் எல்லாம் அழுதுட்டு இருக்கானே! தூங்கட்டும் அப்டின்னு விட்டுட்டேன். ஸோ என்ன ஆகுது அப்டின்னாக்க, நானே ஒரு அனலைஸ் நமக்கு ஒரு மனசுல தோணும். ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணி, இந்த காலத்த நம்ம கடந்து தான் ஆகணும். நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும். ஸோ ஈவினிங் ஆனாக்கா சாப்பிடுறது அது இதுன்னு எதுவுமே இல்லாம எந்த வேலையுமே வச்சுக்காம, இவன நம்ம கையில வச்சுக்கணும். அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு, அதுக்காக தான் நானும் ரெடி ஆயிடுவேன். லக்கிய வந்து நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்கன்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, அந்த 5 மணிலேருந்து நைட்டு 11, 11:30 மணி வரையும் 12 மணி வரையும் அவன் தூங்காம அழுதுட்டு இருக்கிற வரையும் வீட்ல குழந்தை அழுதுட்டே இருக்கு. நிக்காம அழுதுட்டு இருக்கு அப்படிங்கும்போது சமாளிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல என்னால யார்கிட்டயுமே பேச முடியாது. அந்த ப்ராப்ளத்த எப்படிடா சால்வ் பண்றதுன்னும்போது, கரெக்ட்டா ஒரு ஈவினிங் நான் குளிக்க வச்சோம். சுடு தண்ணீல சூடா ஊத்தி பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் வேலைக்கு ஆகல. ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் தான் குழந்தை தூங்குது. அதுக்கப்புறம் தூங்கவே இல்ல. என்னடா பண்ணலாம்? என்னடா பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 4 மணிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, ஃபீட் பண்றது. ஃபீட் பண்ணது என்னன்னாக்க, நான் ஃபார்முலா மில்க்கும் குடுக்குறேன். என்னுடைய மதர் ஃபீடும் குடுத்துருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபார்முலா மில்க் வந்து நல்லா எவ்வளோ அந்த டைம் ரேஷியோவோ அத விட கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். நல்லா ஃபீட் பண்ணிட்டு, குழந்தைய மடியிலேயே வச்சு ஆட்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா, அவன் அழாம வந்து காம் டவுனா இருந்தா போதும். முழிச்சுட்டு இருந்தாலும் பரவால்ல அப்டின்ட்டு. ஓகேங்களா?
அதுக்கு அடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ள திரும்ப நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். குழந்தை வயிறு வந்து நல்ல ஃபுல் ஸ்டொமக் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இஷ்யூ இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு இல்ல. இவனுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஹனிபிக்கு கரெக்ட்டா செட் ஆச்சு. ஓகேவா? திரும்பவும் நான் ஃபீட் பண்ணிட்டு, அந்த டைம் வந்து நானு ஃபுல்லா இந்த லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கணும், வெளிச்சமா தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லாம, ஏன்னா லக்கிக்கு நெறைய தப்பு பண்ணேன். லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்து, குழந்தை எப்படி இப்படியே அசையுது பார்த்துட்டு அப்படிலாம் இல்ல. நைட் ஆனா நமக்கு குழந்தைக்கு நைட்டுன்னு தெரியணும் அப்படின்னாக்க, அந்த 0 வாட்ஸ் இருக்குல்ல, சின்னதா ஒரு லைட்டான ஒரு லைட்டு, மீதி எல்லாமே டார்க்கா இருக்கிற மாரி அந்த ரூம நான் லாக் பண்ணிட்டு, அவன வந்து நான் தனியா இது பண்ணி, லாக் பண்ணிட்டு நைட் ஆனா ஃபுல்லா எல்லா கிளாத்தையுமே மாத்திட்டு, எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டு, கிளீன் பண்ணிட்டு, அவன ப்ரிப்பேரா வச்சுட்டு, ஃபீட் பண்ணிட்டு இது பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கேஸ் இஷ்யூ இருக்கும் இல்லையா? உடம்புல பகல் ஃபுல்லாவும், அந்த நைட் ஃபுல்லாவும் டிராவல் ஆகுது. அந்த ஈவினிங் தான் காட்டும். அந்த 6 மணிக்கு மேல தான் அந்த கோலிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் வந்து வயித்துல சுத்திக்கிட்டே வந்து வலிக்கும். ஆனா அவன் ப்ராப்பரா ரெகுலரா வந்து மோஷன் டெய்லி போயிருந்தான். லக்கி வந்து வீக்லி ஒன்ஸ் தான் மோஷன் போவான். ஆனா அவனுக்கே அந்த ப்ராப்ளத்த நாங்க ஃபேஸ் பண்ணல. பட் இவனுக்கு வந்து டெய்லி மோஷன் போனாலும் அந்த ப்ராப்ளம் வச்சு அவனுக்கு வலிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க வலிக்க குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அவன் வயிறு நான் முதல்ல ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னன்னாக்க, நம்ப மசாஜ் ஆயில் இருக்கு இல்லைங்களா? மசாஜ் ஆயில் இல்ல தேங்காய் எண்ணெய் எதுவா இருந்தாலும், நல்லா கொஞ்சம் லைட்டா வயித்த வந்து எப்படின்னாக்க, இப்படி மேல அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்படி தூக்கிட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழ அப்படி இது பண்ணி, நான் ரோல் பண்ணி விட்டேன். என்னன்னா, கேஸ் இருந்தா ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ சில விஷயம்லாம் என்ன பண்ணாலும் நடக்கவே நடக்காதுன்னுவாங்கல்ல. அப்படிதாங்க. இந்த 2வது மாசம், இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து 3ஆம் மாசம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரையுமே, சில குழந்தைங்க எதனால அழுதுன்னே நம்மளால சொல்லவே முடியாது. ஒண்ணு வயிறு ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு போர் அடிச்சா கூட அழும். ஆனா கன்டினியூஸா அநீதி எல்லாம் கத்துறது 10 வீட்டுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு கத்திக்கிட்டே இருந்தான். சரி இருந்தாலும் நம்ம சமாளிச்சே ஆகணும். ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, "ஏன் குழந்தை அழுகுது? ஏன் குழந்தை அழுகுது? ஏன் குழந்தை அழுகுது?" அப்படின்ட்டு. சமாளிச்சே ஆகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு சமாளிச்சு, இப்ப நாங்க 3வது மாசம் முடிக்கிற அளவுக்கே வந்துட்டோம். ஓரளவு அவன் வந்து இப்ப மாறிட்டான். இப்பவும் நான் வந்து நைட் ஒரு 7 மணி, 7:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, குழந்தைய தனியா டார்க் ரூம்ல வச்சுட்டு, அவனுக்கு கரெக்ட்டான ஃபீட் குடுத்து, அவன் பக்கத்துலயே இருந்து ஏன்னா அவன் கரெக்ட்டா 11 மணிக்கு மேல தான் ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் வருவான். ஓகேங்களா? அதுவரையும் எழுந்து எழுந்து அழ ஆரம்பிச்சுருவான். ஸோ அதனால அவன கொஞ்சம் அப்படியே அவனுக்கு ஏத்த மாரியவே நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க குழந்தையுமே நீங்க இந்த மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க, எலக்கார ஊத்துறதுனாலயோ, கிரேப் வாட்டர் குடுக்கறதுனாலயோ, இல்ல உரமருந்து குடுக்கறதுனாலயோ, ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு செட் ஆகலாம். மேக்ஸிமம் இது எதுவுமே செட் ஆகல. இந்த கேஸ்ட்ரிகான்றாங்க பார்த்தீங்களா? இது வந்து மேபி நெறைய பேருக்கு இதுவாகும். ஏன்னா கேஸ் ரிலீஸ் ஆவறதுக்கு தான் அத குடுக்குறாங்க. பெயின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க, அது வந்து இதுவாகும். ஓகேவா? பெயின் கொஞ்சம் குறைஞ்ச மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்ப குழந்தை கொஞ்சம் காம் டவுன் ஆகுவான். ஓகேவா? அந்த ட்ராப்ஸும் ஊத்தி எனக்கு பெருசா செட் ஆகல. பட் அது கொஞ்சம் பெட்டர்ன்னு தான் சொல்லலாம். ஓகேவா? ஆனா இது எல்லாத்தையுமே விட என்ன அப்படின்னாக்க, நம்ம கொஞ்சம் குழந்தையுடைய வயிற நல்ல பால் குடுத்து ஃபில் பண்ணி வைக்கணும். நம்ம தாய்ப்பால் பத்தலைன்னா ஃபார்முலா மில்க்காவது ஆட் பண்ணி குழந்தையோட வயிற ஃபில் பண்ணி வைக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, கொஞ்சம் வயித்தெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி கேஸ் இருந்தா ரிலீஸ் பண்ணிடணும். அதுலயும் வந்து குழந்தையுடைய கால வந்து நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி ஒரு ரோல் பண்ணி இப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? நான் வந்து அவனுக்கு லக்கிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, மம்மாயத்துல ஸ்டொமக் பெயின் ரிலீஃப் அப்படின்ட்டு ஒரு ரோலர் வாங்கி வச்சிருந்தேன். ஓகேவா? அது வந்து இப்ப எனக்கு இங்க இல்ல. சென்னையில இருக்கு. நான் இவனுக்கு வாங்கல அது. பட் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அதனால கூட அவனுக்கு வலி இல்லாம இருந்திருக்கலாம். என்னன்னாக்கா, நான் 2 ரோலர் வாங்கியிருந்தேன். ஒண்ணு வந்து கோல்டுக்கு இங்க வந்து ரோல் பண்ணி விடுற மாரி. ஓகேவா? அது வந்து ஒரு தைலம் மாரி இருக்கும். ரோல் பண்ணி விடுவேன். வயித்துக்கு வந்து நான் டெய்லியுமே வந்து அந்த ஸ்டொமக் மேல ரோல் பண்ணி விடுவேன். அது வந்து அவனுக்கு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு பெயின் இல்லாம இருந்துச்சு போல. அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவன் அழும்போதெல்லாம் நான் அத பண்ணியிருக்கேன் நைட்ல. ஸோ இங்க வந்து இவன் அத ஃபாலோ பண்ணல. பட் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றது. அதுக்கப்புறமா எவ்ரி 3 ஹவர் இது 2 ஹவர்ஸ் ஒன்ஸ், 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபீட் வந்து ரெகுலரா வயிறு ஃபுல்லா கம்ப்ளீட்டா குடுத்துட்டு, குழந்தைய வந்து தனியா வச்சு காம் டவுன் பண்ணி, நம்மளுடைய கண்ட்ரோல்லயே வச்சுருக்கிறது. கை மாத்தி வெளிச்சமா இது பண்ணிட்டு ஏன்னா, குழந்தை வந்து லைட்டு போட்டு என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம பேச அது தூங்கவே தூங்காது. நைட்டும் தெரியாது, பகலும் தெரியாது. ஏன்னா நானு, என் அம்மா, அப்பா, லக்கி 3 பேருமே 4 பேருமே வந்து ரொட்டீனா 1 மணி, 2 மணி வரையும் முழிச்சுட்டு இருப்போம். ஏன்னா லக்கி வந்து நாங்கலாம் தூங்குனா தான் அவன் தூங்குவான். ஓகேங்களா? ஆ என்னன்னாக்கா அப்படியே எல்லாருமே ஹால்ல உட்காந்து லைட் போட்டு மாத்தி பேசி, ஆ பாட்டு போட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பொம்மைங்கள காட்டி என்ன பண்ணாலும் குழந்தை அழத நிக்கல. ஏன்னா, அவனுக்கு பார்க்கறது வந்து 3 மந்த்ல இருந்து தான் அவன் கரெக்ட்டா ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிப்பான். அசைவங்கள்லாம் இது பண்ணுவான். அந்த 2ண்ட் மந்த்ல எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா?
அந்த மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணாலும் கடைசியாக நான் பண்ண சொல்யூஷன் என்னென்னா, அது வந்து என்னென்னா குழந்தையோட வயிறை ஃபில் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறமா மசாஜ் பண்ணி கேஸ் இருந்தால் ரிலீவ் பண்ணி விடுறது, முடிஞ்ச அளவு கை கால் எல்லாமே நல்லா அழுத்தி 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 விட்டு அவனை காம் டவுன் பண்ணி அவனுக்கு அப்படியே ஒரு வாரம் 10 நாள் இப்போ வந்து நைட்டு 8 மணிக்கு மேலே இருட்டாக்கிட்டு நம்ம இது பண்ணிட்டு வரோம். இப்போ நான் இது ஒரு ஒரு 40 நாள் 50 நாள்னா அவன் நைட்டுனா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 10 நாளாவே பெட்டரா இருக்கு. ஒரு 15 20 நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னடா பண்றது? ஏன்னா குழந்தை தூங்காம இருக்கிறது வேற, அழுதுகிட்டே இருக்கிறது வேற. தூங்காம இருந்தா சமாளிச்சுக்கலாம், ஓகேங்களா? அழுதுட்டே இருந்தா நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா தொண்டை வட்ட கத்திக்கிட்டே இருக்கும் குழந்தை. கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பால் கொடுக்க கொடுக்க பால் திரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தூங்கல, ரெஸ்ட் எடுக்கல, பால் ஜீரணமாகல, நம்ம ரிப்பீட்டடா பால் கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து அவனுக்கு ஜீரணமாகாம வயிறு ஃபுல் ஆயிட்டு வெளியே வந்துட்டே இருக்கு. அதுதான், ஓகேவா? அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். நீங்க யாராவது ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான சொல்யூஷன் நான் பண்ணது என்ன அப்படின்னாக்கா, வயிறு ஃபில் பண்ணி அவனுடைய கேஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ற அளவுக்கு சில மசாஜ் எல்லாம் பண்ணி சரி பண்ணி அவனை காம் டவுனா வச்சிருந்தேன், ஓகேவா? இதுல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா, இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து இந்த கேஸ்ட்ரிக்கா அப்படின்ற ஒரு ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுக்கலான்னாங்க. எனக்கு டாக்டர் வந்து ஈவினிங் ரொம்ப கண்ட்ரோலே ஆகலைன்னா ஒரு 5 ட்ராப்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. அது கூட நான் ஒரு 4-5 நாள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு விட்டுட்டேன். சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? இப்படிதான் நான் வந்து அந்த தொடர்ந்து அழுதுட்டே இருக்க அந்த கோலிக் டைமா கடந்து வந்தேன். இப்போ ஓகே. இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து 2 வயசு வரையும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில டைம்ல குழந்தைங்க எதுக்காக அழுதுன்னு தெரியாது. ஏன்னா வயித்துல நமக்கே வந்து கேஸ் குத்துற மாதிரி இருந்தா சுழு சுழுன்னு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. அது அழ ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால இதை நான் இப்படிதான் கடந்தேன். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ மாம் எல்லாருக்குமே பல டவுட் வருங்க. நான் 2வது டெலிவரிக்கு அப்புறமே இந்த பாப்பாவை வந்து பார்க்கும்போது எனக்கு இது வந்து பெரிய சேலஞ்சா தான் இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு நைட் எல்லாம் கால் பண்ணி டாக்டர் அவைலபிளா இருப்பாங்களா, குழந்தை அழுதுட்டே இருக்கு அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தை அழுதுட்டே இருக்கும்போது, ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூ உமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.